மக்களே இந்த மேட்சும் போய் அடிச்சா வச்சுக்கோங்களேன், நம்ம தான் பிளேயர்ஸ் இதுக்கப்புறம். ஐசாக் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்கள். ஆனால் எப்படி ஐசாக் டாப்பில் காமிக்கிறாரு தெரில. ஆனால் ஐசாக் தான் மக்கள் பிளேயரு. நாங்களாம் ஒன்றுமே இல்லை. ஐசாக் வந்து விட்டு கொடுக்குறாரு எங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது மக்களே. அவர் வந்து ஒரு ரொம்ப நல்லவர், வல்லவர். எனிமி இருக்கான சமாண்டி 3 பேர். சமாண்டியா வரான்டி. ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணியாச்சுடா நம்ம இப்படியே ஓசிக்கு. மக்களே இப்போ என்ன மக்களே ஆச்சு? யாராச்சும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ என்ன ஆச்சுன்ட்டு. எனக்கு ப்ளீஸ் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ என்ன ஆச்சு, என்னடா நடக்குது கைஸ்? இப்படி ஒரு போய் வாழ்க்கையில அடிச்சு நான் பார்த்தது கைஸ். ஆனால் சத்தியமாக இப்படி என்னடா நடக்குதுங்க? எல்லாம் எலிமினேட் ஆயிட்டானுங்களா? நான் 6 கிலோ அடித்தேன் மக்களே. நான் 6 கிலோ, நான் தான் அதிகமாக மக்களே. இந்த மேட்ச் நீங்கள் பாருங்கள், நான் 6 கிலோ, 5 கிலோ, இன்னொருத்தர் 1 கிலோ. ஆனால் ஐசாக் மட்டும் பார்த்தீங்களா, எப்போவுமே மாறாத ஒரே ஆள் ஐசாக் மட்டும்தான். போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ மக்களே, ஆக்சுவலி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐசாக் வந்து 253 டேமேஜ் கொடுத்து 1 கிலோ அடிச்சிருப்பாரு. இந்த மேட்ச் பார்த்தீங்களா 230 டேமேஜ் கொடுத்து 3 கிலோ அடிச்சிருக்காரு. ஆனால் அப்படியே 2 அசிஸ்ட் காமிக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஃப்ரீ ஃபயர் நம்ம கிளிச் ஆயிடுச்சு போல, வேற ஒன்றும் இல்லை மக்களே. என்னென்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் லெஃப்ட் கால் வரைக்கும் ரைட் கால் விட்டுருங்க மக்களே. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் டெவலப் ஆகும் கைஸ். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம் கைஸ். ஸோ கைஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.